பாண்டிச்சேரி மக்கள் சந்திப்பு, விஜய் அவர்களுடைய பேச்சு, அங்கு நடந்த விவகாரங்கள், அவருடைய உரையினுடைய சாராம்சத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை இயக்குவது பாஜக, RSS என்பது மிக தெளிவாக தெரிகிறது. பிடி மாதிரி தான் இருக்கிறாங்க. பாஜக கூட்டணியோடு தொடர்வது என்பது மாண்புமிகு திரு ரங்கசாமி அவர்களினுடைய விருப்பமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. செங்கோட்டையனை உள்ள கொண்டு போறாங்க. அவர் அப்பட்டமான ஒரு RSS பாஜக. ஒருத்தரை அடிபணிய வைப்பதற்கு என்னென்ன உருட்டல், மிரட்டல், எதை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். விஜய்க்கு பின்னால் செல்கின்ற இளையர்கள் அரசியல் அறிவும் தெளிவும் இல்லாதவர்கள். தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலை நெருங்கி கிட்டத்தட்ட சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதுன்னே எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் கரூர் நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு நேற்று பாண்டிச்சேரியில மக்களை சந்திச்சிருக்கிறாரு. இந்த பாண்டிச்சேரி மக்கள் சந்திப்பு, விஜய் அவர்களுடைய பேச்சு, அங்க நடந்த விவகாரங்கள் எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? அவருடைய உரையினுடைய சாராம்சத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பொதுவாக எப்படி ஒரு டெம்ப்ளேட் வடிவமைக்கப்படுகிறது, அதை இயக்குவது பாஜக, RSS என்பது மிக தெளிவாக தெரிகிறது. நீங்கள் நாம் தமிழர் கட்சி களத்திற்கு வந்த அந்த காலமாக இருக்கலாம், இவர்கள் வருகின்ற இந்த காலமாக இருக்கலாம். மனித குலத்திற்கும் நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் முதல் எதிரி என்பது RSS, பாஜக பரிவாரம். எனவே இந்த எதிரிகளை அடையாளப்படுத்துவதில் கூட முதல் எதிரி யார், அடுத்தடுத்த எதிரிகள் யார், அந்த பட்டியல் வரிசைப்படுத்துவதிலே நீங்கள் யார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தி விடுவீர்கள். அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் இந்த இரண்டு பேரையும் குறித்து சொல்வதற்கு காரணம், இவர்கள் இலக்கு வைத்தது, முதல் இலக்காக வைத்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான். திராவிட முன்னேற்றக் கழகம் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது. அவர்கள் தவறு செய்யவில்லை. அவர்கள் உலகமகா சிறந்த ஆட்சியை தருகிறார்கள் என்றெல்லாம் நான் சான்றிதழ் வழங்குவதற்கு வரவில்லை. ஆனால் யாரை முதன்மைப்படுத்தி மூர்க்கமாக நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்பதில் நீங்கள் யார், யாருக்காக நீங்கள் இயங்குகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். எனவே நேற்றைய அவருடைய உரையிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் அவர் முதன்மை இலக்காக வைத்திருக்கிறார். இவ்வளவுக்கும் பாண்டிச்சேரியில் அரசு ஆள்வது திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல, பாஜக கூட்டணியோடு தான் அங்கு ஆட்சி நடக்கிறது. இது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே இங்கு 15 ஆண்டுகளாக RSS BJPயினுடைய ஒரு டெம்ப்ளேட். பெரியார் என்கின்ற அரசியல் சமூக நங்கூரத்தை பலவீனப்படுத்த வேண்டும். அதனுடைய தேர்தல் கள பெரும் அமைப்பாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டையும் பலவீனப்படுத்தி சீர்குலைக்க வேண்டும். இது ஒரு புதுடில்லி சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகாரம் யாருக்கு தேவை என்றால் RSS, பாஜக அமைப்புகளுக்கு தேவை. அதனுடைய ஒரு வெளிப்பாடை நம்ம நேற்றைய அந்த உரையிலும் அவருடைய கூட்டத்திலும் பார்க்க முடிந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஒரு அவதானம். கிட்டத்தட்ட ரங்கசாமி அரசாங்கம் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது ஃபாதர். ஆனா அவர் பேச்சுடைய தொடக்கத்திலேயே என்ன சொல்றாரு, ரங்கசாமி அரசாங்கத்தை பார்த்து நீங்க கத்துக்கணும், இந்த அளவுக்கு ஒரு மாற்று கட்சியா இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அந்த அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுறாரு. கிட்டத்தட்ட அது பாஜகவை புகழ்ற மாதிரியான ஒரு தன்மையை தானே வெளிப்படுத்துது. ஒருவேளை அது ஒரு யதார்த்தமாக கூட சொல்லியிருக்கலாம். பாண்டிச்சேரி கூட்டம் என்பது அவர்களே கூட கவனமாகத்தான் கையாண்டிருப்பார்கள். கரூரில் நடந்ததை போல எதுவும் நடந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு கவனம் இருந்திருக்கும். பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஓரளவுக்கு உட்பட்டுத்தான் இந்த கூட்டமும் நடந்திருக்கிறது. ஆக எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்கின்ற அக்கறை இவர்களுக்கும் இருந்திருக்கும், அரசுக்கும் இருந்திருக்கும். அதற்காக அவரை பாராட்டியதில் நான் அரசியல் உள்நோக்கம் எதுவும் பெரிதாக பார்க்கவில்லை. பொதுவெளியில ரங்கசாமி அவர்கள் விஜயோடைய நெருக்கம் காட்டக்கூடிய ஒருவர். கண்டிப்பா 26 தேர்தலில் ரங்கசாமி அவர்கள் பாஜக கூட்டணியை விட்டு விஜய் அவர்களோட கூட்டணி அமைக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாங்க. அவருக்கு விருப்பம் அதுதான். அவருக்கு நட்பாக இருக்கிற சிலரை தெரியும். அவருக்கு விருப்பம் விஜயோடு கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். இவர்கள் விடமாட்டாங்க. இவங்க லேசுப்பட்ட ஆட்கள். என்ன ஒருத்தரை அடிபணிய வைப்பதற்கு என்னென்ன உருட்டல், மிரட்டல், எதை வேண்டுமானாலும் அவர்கள் பயன்படுத்துவார். எனவே பாஜக கூட்டணியோடு தொடர்வது என்பது மாண்புமிகு திரு ரங்கசாமி அவர்களினுடைய விருப்பமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை.
அவர் இருத்தி வைக்கப்படுகிறார். அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட மீண்டும் மீண்டும் எம்ஜிஆரை கையில் எடுக்கிறாரு ஃபாதர். எம்ஜிஆரை ஜெயலலிதா அப்போ செங்கோட்டையன் இணைப்புல ஜெயலலிதா படமே அவங்களுடைய பேனர்ல இடம்பெற்றது. எம்ஜிஆர் ஆரம்பத்திலிருந்து இவர் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பாண்டிச்சேரியிலும் எம்ஜிஆர் இங்குதான் முதலில் ஆட்சி அமைத்தாருன்னு எம்ஜிஆரை கையில் எடுக்கிற அந்த ஃபார்முலா இவருக்கு கை கொடுக்குமா? எம்ஜிஆர்ங்கிற ஃபார்முலாவை விட இப்போ இதை நீங்கள் ஒரு மேக்ரோ பிக்சரில் இந்த போட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த 15 ஆண்டுகளாக 2 திசை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். தமிழகத்திற்கு நிகழ்ந்த தற்செயலான ஒரு வரம் 2 கட்சிகளுமே மாநில கட்சிகளாக அமைந்தது. களத்தில் இருக்கிற பெரிய 2 அணிகளும் ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேலாக 2மே மாநில கட்சிகள். ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம், இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம். இது புதுடில்லி சர்வாதிகாரிகளுக்கு பிடித்தமான ஒன்று அல்ல. இப்போ இதை எப்படியாவது உடைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஓரளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர்களுக்கான ஒரு அஜெண்டாவை ஒர்க் பண்ணுற ஒரு கட்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வந்து, இப்போ பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, பீகார் போல் மகாராஷ்டிரா போல் இதில் ஒருவரை முதலில் அழிக்க வேண்டும், அதன் பிறகு 2ஆம் கட்சியையும் அழிக்க வேண்டும். ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் பாலிடிக்ஸில் தான் அது இப்போ விஜய் போன்ற சக்திகள், பலவீனப்படுத்தப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பலவீனப்படுத்தப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம், இதில் வந்து இவங்க வந்து பெரிய சாமியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி இன்னைக்கு நிதிஷ்குமாரையே அவர் வந்து இப்போ ஒரு பொம்மையாக தான் இருக்கிறார். உள்துறை, நிதி, வருவாய்த்துறை, நிலம், இன்ஃப்ரா எல்லாமே பாஜக கைப்பற்றி விட்டது. மகாராஷ்டிராவில் நீங்கள் என்ன நடந்ததுன்னு மராத்தா பாலிடிக்ஸையே அவங்க வந்து ஒழிச்சிட்டாங்க. அதையே தான் இங்கே வந்து செய்ய முயற்சி செய்கிறார்கள். அதற்கு அவர்கள் அரணாக இருந்த திராவிடம் என்கின்ற கருத்தியலை, திராவிடம் ஆட்சியிலிருந்து செய்த போதாமைகள், குறைபாடுகளை வைத்து ஒரு பெரும் பரப்புரை தமிழ் கட்சிகளை கொண்டே, தமிழ் உணர்வாளர்களை கொண்டே செய்ய வைத்து அது ஒரு பலவீனப்படுத்தப்பட்டு இன்னைக்கு அதிமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லது இப்போ நீங்கள் விஜயை நீங்கள் பாருங்களேன், வந்து அவருடைய எப்படி விஜயை வந்து அவங்க பக்கத்தில் கொண்டு வராங்கன்னு, அவருடைய என்ட்ரி யாரால் வந்ததுங்கிறத நம்ம வந்து என்னால் சொல்ல முடியல. அது பாஜக திட்டத்தின்படி அவர் வந்தாரா, இல்லை அவருடைய நண்பர்கள், குடும்பம் அப்படி வந்தாரான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் கரூர் அந்த விபத்திற்கு பிறகு உடனே Z கேட்டகரி செக்யூரிட்டி அவருக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து என்னைக்கு Z கேட்டகரி போடுறாங்களோ அன்னைக்கு வந்து 24 hours அவங்க கண்ட்ரோலுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ எந்த பயங்கரவாத அச்சுறுத்தலோ அல்லது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளிடமிருந்து அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவர் செல்லுகிற இடங்களுக்கு அவருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் மாநில காவல்துறையே கொடுக்கலாம். அவர் நல்லவர் என்றால், சரியானவர் என்றால், விஜய் சொல்லியிருப்பார், எனக்கு தமிழக காவல்துறையினுடைய பாதுகாப்பு போதுமானது என்று சொல்லியிருந்தால் அவர் மதிக்கப்படத்தக்கவர். ஆனால் Z கேட்டகரின்னு அதை ஏதோ அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டாரா, இல்லை அதை வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் நினச்சி ஏற்றுக்கிட்டாரா? 24 hours எவ்ரி மூமெண்ட், யார் வராங்க, யார் போகிறாங்க, என்ன பேசப்படுது, வீட்டுக்குள்ளே கூட இன்னைக்கு இருக்கிற சர்வேலன்ஸ் மெக்கானிசம் எல்லாம் வெரி பவர்ஃபுல். அவங்களுடைய ஒரு முற்று முழுதான நேரடி கண்காணிப்பிற்குள்ளும், கண்காணிப்பு என்றாலே கட்டுப்பாடு தான், அதனுடைய அடிப்படையில் அவர்கள் அணுகப்படுவார். அப்புறம் வந்து செங்கோட்டையனை உள்ள கொண்டு போறாங்க. அவர் வந்து அப்பட்டமான ஒரு RSS, பாஜக அடிப்படையில் சுயநல அரசியல் செய்கின்றவர். சுயநல அரசியல் செய்கிறவர்கள் எங்க வேணாலும் போவாங்க. இது வந்து இன்னும் நிறைய பேர் இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு அமைப்பு கட்டி 26 வயசுலயே அவர் எம்எல்ஏ ஆகிறாருன்னு நினைக்கிறேன். 26 வயசுல எம்எல்ஏ ஆகி இன்று வரைக்கும் அரசியல் ஒரு அமைப்பு கட்டுகின்ற ஆற்றல் கொண்டவர் உள்ள கொண்டு போறப்போ வந்து விஜயனுடைய அமைப்பையும் எப்படி வசப்படுத்துவது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த போய் தினகரனை பார்க்கிறார். இப்போ என்ன, அதிமுகவை ஒரு ஒற்றை வலுவான கட்சியாக வைத்திருக்காமல் அதற்கு எடப்பாடி அவரும் வழி செய்கிறார். அவர் எல்லாவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அணுகுமுறையை 3-4 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்திருந்தால் செங்கோட்டையன் போன்ற ஒரு அமைப்பு அனுபவம், அரசாட்சி செய்த அனுபவம், அடிப்படையில் யாரிடமும் பதவிக்காக அவர் விலை போவதற்கு தயாராக இருக்கிற ஒரு ஆளுமை, பாஜக பக்கம் அவர் ஏற்கனவே பாஜகவால் எல்லாம் செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு செட்டில் ஆனவர். இப்போ தினகரன் அவர்கள் போறாரு. எடப்பாடி அவர்கள் அதுக்கு வழி விடுகிறார். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து, தினகரன், சசிகலா எல்லாம் சேர்த்துருப்பாருன்னா
இன்னைக்கு அவர் ஆட்சியில் கூட அவர் உட்கார்ந்துருக்கலாம். உள்ளுக்குள்ள அதிகார போட்டி இருக்கும், பதவி போட்டி இருக்கும், இது எல்லா கட்சியிலும் நடக்கத்தான் செய்யும். அதை மீறித்தான் நீங்கள் நிற்க வேண்டும். ஸோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, உடைந்து சிதறுவது அந்த இடத்தில் நிற்காது, எங்காவது ஒரு இடத்தில் கரை ஒதுங்கும். இது ஒரு இயற்பியல் விதி. உடைஞ்சு போச்சுன்னா, இப்போ நான் அடிக்கடி சொல்றது, பாகிஸ்தானை அவர்கள் நம்மை விட மிக கீழாகத்தான் பொருளாதாரத்தில் இருக்கிறார்கள், அவங்கள உடைக்காதீங்க. அல்ல ஆப்கானிஸ்தான் அவங்கள இன்னும் நீங்கள் உடைக்காதீங்க. ஏன்னா உடைஞ்சு செதறிச்சுன்னா, தோத்து போனாங்கன்னா அதனுடைய சிதிலங்கள் நம்மகிட்ட தான் சேரும். நம்மகிட்ட சேர்ந்தோன்னா நமக்கு தானே தலைவலி இல்லையா? நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா சிறப்பாக நல்லா இருந்தாங்கன்னா நமக்கு எந்த செக்யூரிட்டி ரிஸ்க்கும் இல்லை. ஆனால் சுற்றியெல்லாம் எல்லா பிரச்சனை, ட்ரக்கு, அது இதுன்னு பிரச்சனைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க நிலைமை மட்டும் இல்லை, நம்ம நிலைமை மோசம். அதே போல் அதிமுகவை விலகனப்படுத்தி செய்திருந்தா இது எங்கேயாவது போய் ஒதுங்கணும் இல்லை. எங்கே ஒதுங்க முடியும்? ஒன்றையில் பாஜகவில் ஒதுங்குவாங்க, அல்லது திமுகவில் ஒதுங்குவாங்க, அல்லன்னா வளர்வது போல தோற்றம் தெரிகிற விஜய்கிட்ட போய் சேருவாங்க. அப்போ விஜயையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, தினகரன் போன்றவர்களையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் பண்ணி ஒரு கட்டத்தில் இவர்களை முன்னிறுத்தி ஒரு தேர்தலை வெல்ல வைப்பது, வென்ற பிறகு அதற்குள் படிப்படியாக எல்லாரையும் கையில் எடுத்து 36 அல்லது 31 தாங்களே கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு கொண்டு வருவது. அப்படிங்கிற அந்த அந்த ஜேர்னியும் மேப்பிங் ரொம்ப நல்லா பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணுறாங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு காய் நகர்த்துகிற அளவுக்கு இங்கு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது அவர்களினுடைய பிடியிலிருந்து விடுபடுவதற்கான இது எதுவுமே தமிழக வெற்றி கழகத்திடம் இருக்கிறதா தெரியல. ஏன்னா கொள்கை பிடிப்புள்ள தெளிவான தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் நிலத்தையும் ஆழ உணர்வு பூர்வமாக நேசிக்கிறவர்களால் மட்டும்தான் இது எல்லாம் துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றபடி வியூகங்கள் வகுத்து யாரை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கணும், யாரை உள்ள விடணும், யாரை விடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எடுக்க முடியும். அப்படி வந்தவர்கள் இல்லையே, அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவருடைய ஈகோ சிஸ்டமாக இருக்கட்டும், அப்படி வந்தவங்க எல்லாம் இல்லை. அதனால் எதிர்பார்க்கவும் முடியாது. கிட்டத்தட்ட தமிழக அரசியல் சூழலில் இப்போ திமுக அதிமுக எதிர்த்து வேற எந்த கட்சிகள் களமாட வந்தாலும் பொதுவாக முன்வைக்கக்கூடிய பார்வை அவங்க பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிறதா. கமல்ஹாசனுக்கும் சரி, சீமான் அவர்களுக்கும் சரி, பெரிய அளவில் முன்னேறி வர கட்சிகளுக்கு அப்படியான பார்வை முன்வைக்கப்படுது. அப்படிதான் விஜயுன்னு சொல்லி கடந்து போக முடியுமா? அதாவது ஒரு மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை இலக்கு வைத்து வருகிற போது மாநிலத்தில் ஆளுகிற கட்சியை அவர்களினுடைய நிறை குறைகளை நீங்கள் விமர்சித்துத்தான் ஆக வேண்டும். அதை நாம் தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படை கொள்கைகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் இருக்கிறதா என்றால் இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. குடும்ப அதிகார செயல்பாடுகள் இருக்கிறதா என்றால் உறுதியாக இருக்கிறது. ஏன் அடிப்படை திராவிட இயக்க கொள்கைகளிலே சமரசம் இருக்கிறதா என்றால் சமரசம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானவர்களா என்றால் உறுதியாக இல்லை. நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணிடுவோம், ஏதோ ஒரு இடத்துல இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆனால் மதவெறி என்பதும் அல்லது ஜாதி என்கின்ற அழகை கூர்மைப்படுத்தி மதம் மட்டும் அவங்க கூர்மைப்படுத்தல. இந்த பிராக்மெண்டேஷனில் ஜாதி ஜாதியாக ஒருங்கிணைக்கிறாங்க. இது 100 ஆண்டுகளாகும் இந்த விஷம் அகன்று போவதற்கு. இது நீண்டு நின்று நிலைத்து மனிதர்களை, சமூகங்களை அரித்து கொள்கின்ற ஒரு புற்றுநோய். அப்போ அந்த புற்றுநோய், இப்போ உங்க கான்டெக்ஸ்ட் என்ன? என்னுடைய கான்டெக்ஸ்ட்ல யாரை நான் எதிர்க்க வேண்டும்? ஒரு சமூகத்தினுடைய ஆன்மாவையே அரித்து அழிக்கிற பகை வளர்க்கும், வெறுப்பு வளர்க்கும் சக்திகளை எதிர்ப்பது முதன்மையா, இல்லை ஊழல், குடும்ப அதிகாரம் என்று இருக்கிற இவர்களை அகற்றுவது முதன்மையா? நீங்கள் இரண்டா விமர்சிங்க. ஸோ அவங்களுக்கு மயிலிறகும், இவர்களுக்கு பெரும் தடியும் என்றால் அதைத்தான் புரிஞ்சுக்க முடியல. அப்போ நீங்க பி டீம் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? இணக்கப்பாடு என்று சொல்வது மட்டுமல்ல, நீங்க பாஜகவைத்தான் கடுமையாக எதிர்க்கிறீர்கள் என்றால் செங்கோட்டையன் அவர்களை உள்ள அவர் பாஜகவோட போய் டெல்லியிலெல்லாம் அவர் நடத்தி கட்சியை உடைச்சிக்கிட்டு, ஏன் இவங்களெல்லாம் அப்படி என்ன பெரிய கொள்கை முரண்பாட்டினால அவர் எடப்பாடியை விட்டு வெளியே வந்தார்? அவர் மதிக்கப்படுவதற்கான ஒரு ஆள் என்றால் சிறு வயதிலேயே உங்களுக்கு இடம் தந்து, இளம் வயதிலேயே உங்களை அமைச்சராக்கி, இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தினுடைய பாதையில் நடந்து வந்திருக்கிற நீங்கள் சாகின்ற வரை அதிமுக என்கின்ற அந்த கட்சிக்குத்தானே நீங்கள் விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? இப்போ நான் ஒரு ஃபாதர்ன்னு வச்சுங்களேன், எனக்கு தலைவராக இருக்கிற ஆயர் பெருமக்கள்னு சொல்லுவாங்க. ஆயர் பெருமக்கள் பலரோடு எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்களுடைய நிலைப்பாடு, செயற்படும் விதம், இதோடு எனக்கு கடுகளவும் உடன்பாடு இல்லை. அதற்காக என்னை படிக்க வைத்து, என்னை செதுக்கி, என்னை ஆளாக்கி, இந்த அளவுக்கு நான் சமூகத்தில் நின்று பேசுவதற்கும், என் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் என்னை உருவாக்கிய இந்த திருச்சபை என்கின்ற நிறுவனத்திற்கு நான் நன்றி இல்லாதவனாக இருப்பேனேயாகில், அதற்கு எதிராக நான் செயல்படுவேனேயாகில், அதை விட்டு விலகி நான் செல்வேனேயாகில்,
என்னை போல இழிவானவன் இருக்க முடியாது. அந்த உருவாக்கம் இல்லை என்றால் நான் இன்று உங்களோடு இப்படி உரையாடி கொண்டிருக்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் எல்லாம் வளர்ந்தது அந்த கூடாரத்தில் தானே. அது எல்லோருக்கும் பொருந்தும். காங்கிரஸாக இருக்கட்டும், அடிப்படையில் கொள்கை சார்ந்த ஒரு பெரிய முரண்பாடு வருகிறது. நீங்கள் வெளியேறுகிறீர்கள் என்பது வேறு. ஆனால் பதவி சுகத்திற்காக முங்கி குளிக்கிற காக்கைகள் போல நீங்கள் குளம் மாறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களை எப்படி சொல்றது இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற போது நம்ம இவங்க பிடி மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டி வருது. இப்போ விஜய் அவர்களுடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு, இது எல்லாமே மக்கள் இடத்துல ஒரு தாக்கத்தை உருவாக்குது. கிட்டத்தட்ட திமுக அரசை வீழ்த்துவதற்கான ஒரு தகுதிப்பாடு விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. இல்லைன்னு சொன்னா அது நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கின்றோம். அது எதனால் அது வருகிறது அப்படிங்கிறது. இப்போ பல முற்போக்கு சிந்தனையாளர்கள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், ஏன் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் கூட விஜய்க்கு பின்னால் செல்கின்ற இளையர்களை தற்குறிகள் என்று விமர்சிப்பதை பார்க்க முடிகிறது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காரணம், முதலில் அப்படி செல்கிறவர்கள் தற்குறிகள் அல்ல, ஆனால் அரசியல் அறிவும் தெளிவும் இல்லாதவர்கள். அதேவேளை அந்த அரசியல் அறிவும் தெளிவும் இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கியதற்கான பொறுப்பு விஜய் அவர்களுடையது அல்ல. அது இந்த 50-60 ஆண்டு காலம் அரசியலில் முன்னால் நின்ற, குறிப்பாக திமுக, அதிமுக தான் அதை பொறுப்பு ஏற்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி உட்பட அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு தலைமுறை எப்படி வந்தது? தானாக மகிழ்த்து வந்ததா? எங்கள் காலத்திலெல்லாம் பயிற்சிகள், பட்டறைகள், விழிப்புணர்வு அரங்குகள், கல்வியிலேயே ஆசிரியர் பெருமக்கள் கற்றுத்தந்த திருக்குறள், ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், எவ்வளவு விஷயங்கள் அப்படி வந்தவர்கள் தானே இப்ப இந்த தலைமுறை. அல்லது நீங்கள் கூட எப்படி வந்தீர்கள்? அரசியல் விழிப்புணர்வு கருத்தமர்வுகள், பட்டறைகள், இதுல தானே நீங்க உருவாகி வந்திருப்பீங்க. இல்லைன்னா இந்த வேலையில நீங்க இருப்பீங்களா? நீங்களும் ஒரு ஐடியோ இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டு ஒரு வேலையில் தானே இருப்பீங்க. இப்போ எப்படி ஒரு தலைமுறை உருவானது அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் 90களில் இருந்து தாராளமய பொருளாதாரம், அது நரசிம்மராவ் காலத்திலிருந்து ராஜீவ்காந்தி காலமாக தொடர்ந்து, அப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் தாராளமய பொருளாதாரத்தில் கல்வி என்பது வணிகமாக மாறுகிறது. கல்வி என்பது தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது. கல்வியை சேவையாக செய்து கொண்டிருந்த, குறிப்பாக கிறிஸ்தவ நிறுவனங்களை எடுத்துக்கொள்ள, சேவை என்று செய்து கொண்டிருந்த அத்தனை நிறுவனங்களும் படிப்படியாக கொல்லப்படுகிறது. நாம் இப்போ கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பெடுத்த பிறகு தமிழ் வழி கல்வி நடத்தி கொண்டிருந்த கிறிஸ்தவ அரசு நிதி உதவி பெறும் நிறுவனங்களில் 12,000 போஸ்ட் சரண்டர் ஆயிருக்கு. 12,000 போஸ்ட். அப்போ எப்படி இது வந்தது? இது யார் காலத்தில் நடந்தது? அதனால் அந்த இளைஞர்களை தற்குறிகள் என்று சொல்வது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அப்படி நம்ம யாரும் சொல்லக்கூடாது. இந்த தலைமுறையை கல்வி ஊடாகவும் பொதுவான பரப்புரைகள், கற்பித்தல்கள் ஊடாகவும் அரசியல் மயப்படுத்த நாம் தவறிவிட்டோம். அப்போ அவருடைய திரை கவர்ச்சியினால் ஈர்க்கப்படுகிறார்கள், பலர் வருகின்றார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதோடு இணைந்து நான் முன்னரே உங்கள் உரையாடலில் சொல்லியிருப்பேன், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிற ஒரு ஃபேக்டரை நம்ம அதை கடந்து போகக்கூடாது. காண மறுத்து விட்டு நீங்கள் முன் செல்லக்கூடாது. அவர்களுக்கு குடும்ப ஆட்சி பிடிக்கவில்லை, அல்லது ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற அல்லது நிறுவப்பட்டுவிட்ட அரசியல் ஆளுமைகளினுடைய ஊழல் அல்லது சொத்து சேர்ப்பு, அவர்களுடைய அணுகுமுறைகள் அவர்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு பிடிக்கவில்லை. அவங்க அதே மாதிரி தவறான என்ன ரீலில் வருதோ அதை நம்புகிறாங்க, அப்படியே நம்புகிறாங்க. ஸோ அப்படித்தான் அவங்க அப்படி ஆளாகி இருக்கிறாங்க. அண்ட் ஒரு நிறுவப்பட்டு விட்ட அரசியல் மீது சலிப்பு இருக்கிற போது ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே என்கின்ற எண்ணத்தில் கணிசமான இளைஞர்களும் பெண்களும் அந்த நிலைப்பாடு எடுப்பதை பார்க்க முடிகிறது. இதே ஒரு ட்ரெண்ட் அப்படி பில்ட் ஆச்சுது அப்படின்னா பல தொகுதிகளில் அவர்கள் 2வது இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இல்லை. இன்றைக்கு இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் 5 மாதங்கள் இருக்கின்றன. இந்த 5 மாதங்கள் என்பது இட்டர்னிட்டி. அந்த ஒரு தேர்தல் காலம் நெருங்குகிற பொழுது சில நேரம் 30 நாட்களுங்கிறது நித்திய காலம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும் மாறும். ஆனால் இன்று இருக்கிற நிலையில் கூட்டணி ஆட்சியில் இருப்பது, திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது, அது மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்கின்ற நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் பல தொகுதிகளில் 2ஆம் இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் வரும் என்கின்ற களநிலை தான் இருக்கிறது. எனவே நீங்கள் அவர்களை தற்குறிகளின் கூட்டம், இது ஒன்றும் கரையேறாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை நீங்கள் அப்படி சொல்கிறவர் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கிட்டத்தட்ட இப்ப இன்றைய சூழல்ல 26 தேர்தலில் விஜய் அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த உறுதியாக இது இந்த கருத்தை நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லலை, இன்னைக்கு என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா நாங்களும் கொஞ்சம் ஸ்டடி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்டடி பண்ணுறதுல ஓரளவுக்கு
ஒரு எழுச்சி இருக்குது. அதனால அதை நீங்க மறுக்கக்கூடாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.